ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து சர்வசாதாரணமாக எல்லாரும் யூஸ் பண்ணுற அளவுக்கு கேஷுவலான ஒரு விஷயமாயிடுச்சு. ஒவ்வொரு வேலையுமே வந்து அது ஒரு பெரிய ஒரு வெயிட்டை தூக்குற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகுறீங்க. வேலை என்னமோ சேம் தான், ஆனால் உங்களுக்கு மட்டும் அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தெரியுது, உங்களுடைய நண்பருக்கு அது பெருசாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தெரியல. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை வந்து வெளியில் கிடையாது, உங்களுக்கு உள்ளே தான். ஸ்ட்ரெஸ்ஸுனா சும்மா மட்டும் இருக்காது, ஸ்ட்ரெஸ்ஸோடு சேர்ந்து ஒரு பெரிய ஒரு படையே சேர்ந்து தான் வரும். அப்போ ஸ்ட்ரெஸ் வருது, அதனால் உங்கள் வேலை செய்ய முடியல, உடனே வந்து கில்ட் வந்துடும், ஒரு குற்ற உணர்ச்சி, ஐயோ நம்ம வேலையை செய்ய முடியலையே. அப்போ திருப்பி அடுத்த நாள் ஒரு செய்யக்கூடிய வேலையை நினச்சி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்க, அது பயத்தை கொடுக்கும் அண்ட் பதட்டத்தையும் கொடுக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு சும்மா இல்லாமல் அது உடம்பை போய் பாதித்து உடம்புலையும் நிறைய வியாதிகளை உருவாக்கி விட்டுருது. ஸ்ட்ரெஸ்ஸுனாலே கஷ்டம் தானே, அதில் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்னு யோசிக்கலாம். பட் அப்படி கிடையாது. ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு தேவை. அந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ், யூஸ்ட்ரெஸ் வந்து அவசியம் தேவை. ஏன் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெஸ் இருந்தால் தான் உங்களால் வேலையை செய்ய முடியும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னா நீங்கள் வேலையே செய்ய மாட்டீங்க, சோம்பேறித்தனமாக உட்காந்துருவீங்க. ஒரு வேலையை அது கரெக்டாக வேலையை முடிக்கிறதோட விட்டுட்டிங்கன்னா பரவாயில்ல, அதை வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் மட்டும் யோசிக்க வேண்டிய ஒரு வேலைக்கு 2 மணி நேரம் யோசிச்சிங்கன்னா இதே கதி தான். 2 நிமிஷம் மட்டும் கையில் பிடிச்சிட்டு இருந்தால் வலி தெரியாது, 2 மணி நேரம் கையில் பிடிச்சிருந்தா வலி தெரியதான் செய்யும். அப்போ அதை பற்றி ஓவர் திங்க் பண்ணக்கூடாது. சரியான திங்கிங், கரெக்டான திங்கிங் பண்ணிங்கன்னா 2 நிமிஷத்துலேயே அந்த வேலையை நீங்கள் முடிச்சிடலாம். ஒரு சமயத்தில் ஒரு வேலை, நிச்சயமாக 10 வேலையும் ஒன்றா செய்ய முடியாது. ஒரு சமயத்தில் ஒரு வேலை ஒவ்வொன்றா செஞ்சு ஃபோக்கஸ்டாக செய்கிறதுன்றது பழகிடும். ஸோ அப்போ தியானம்ன்றது ஒரு நிரந்தர ஒரு தீர்வாக இருக்கும். கண்டினியூஸாக தியானம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த மனப்பக்குவம் வந்துடும். இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்யும் போது தாராளமாக நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். எவ்வளோ வேலைகள் வந்தாலும் தாங்கக்கூடிய மனப்பக்குவம், அந்த மனோதிடம், மைண்டு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 1 கோடி ஹேண்டில் பண்ணுற இடத்துல 100 கோடி அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணலாம். மைண்டு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா 100 கோடின்னா ஒரு 100 ரூபா கூட உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கல்லும், ஒரு ஹிப்னோதெரபிஸ்ட். மன ரீதியான பிரச்சனைகளுக்கு ஹிப்னோதெரப்பி மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ரொம்ப பேசிக்கான ஒரு பிரச்சனை, ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ், சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் எல்லாருக்குமே, வீட்டில் இருக்கிறவங்கலேருந்து வெளியே வேலைக்கு போகிறவங்கலேருந்து எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இப்போல்லாம் 5வது படிக்கிற பசங்க, 6வது படிக்கிற பசங்களே கூட முடியவே இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, படிக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குன்ட்டு. ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து சர்வசாதாரணமாக எல்லாரும் யூஸ் பண்ணுற அளவுக்கு கேஷுவலான ஒரு விஷயமாயிடுச்சு. அப்போ இது வந்து சாதாரண ஒரு விஷயமா எடுத்துக்க முடியுமான்னா கண்டிப்பாக கிடையாது. இது சரி பண்ண வேண்டிய ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்தோம்னாலும் அதுலேயுமே வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிக் இருக்கு. என்னன்னா, உங்கள் மைண்டு ப்ளே பண்ணுற ட்ரிக்கு தான் அது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்கன்னு வைங்க. நீங்கள் உங்களுடைய நண்பர் 2 பேர் இருக்கீங்க. உங்கள் 2 பேருக்கும் ஒரே மாதிரியான வேலைகள் தான், 2 பேருக்கும் ஒரே மாதிரியான வேலை, ஒரே மாதிரியான வேலை பளு அப்படின்றது, அந்த ஒர்க் ப்ரெஷர். ஆனால் உங்கள் நண்பர் வந்து எப்பயுமே ரொம்ப கேஷுவலாக ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு அடுத்தடுத்த வேலைகள் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனால் உங்களால் வந்து அந்த மாதிரி கேஷுவலாக ஈஸியாக எடுத்துக்க முடியல. ஒவ்வொரு வேலையுமே வந்து அது ஒரு பெரிய ஒரு வெயிட்டை தூக்குற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகுறீங்க. வேலை என்னமோ சேம் தான், ஆனால் உங்களுக்கு மட்டும் அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தெரியுது, உங்களுடைய நண்பருக்கு அது பெருசாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தெரியல. பண்ணிடலாம், இவ்வளோதானே, ஓகே சரி பண்ணிடலாம் அப்படி எப்படின்னு அந்த ஒரு கேஷுவலாக எடுத்துக்கக்கூடிய ஒரு தன்மை. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை வந்து வெளியில் கிடையாது, உங்களுக்கு உள்ளே தான். வெளியில் எவ்வளோ விஷயங்கள் வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றது வந்து முக்கியமான விஷயம் கிடையாது, அது பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு என்ன நடக்குதுன்றத நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, இதுதான் உண்மையிலேயே ஒரு பிரச்சனை. அப்போது உங்களுக்கு இவ்வளோ வேலைகள் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு இது இருக்குது. அப்போது நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க, அந்த வேலைகள் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க. 2 பேருக்கும் ஒரே நேரம் தான் இருக்குது, அதே 24 மணி நேரம் தான். ஒர்க்குன்றது மேபி ஒரு 12 மணி நேரம் இருக்கலாம், இல்லை ஒரு 10 மணி நேரம் இருக்கலாம். ஸோ 2 பேருக்குமே சேம் டைம் சேம் ஒர்க் ப்ரெஷர்ன்ற போது
அவர் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் வேலை செஞ்சாருன்னா அந்த வேலையை பர்ஃபெக்டாக முடிச்சிருவார். அதே வேலையை அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த வேலையை செய்கிறீங்க அப்படின்னா உங்களால் அந்த வேலையை செய்ய முடியாது. அந்த வேலை செய்ய முடியலன்றது ஒரு கில்ட்டாக வேற மாறிடும். ஸ்ட்ரெஸ்ஸுனால் சும்மா மட்டும் இருக்காது, ஸ்ட்ரெஸ்ஸோடு சேர்ந்து ஒரு பெரிய ஒரு படையே சேர்ந்து தான் வரும். மற்ற பிரச்சனைகளாவது தனித்தனியாக வரும், ஆனால் ஸ்ட்ரெஸ் வரும்போது ஒரு படையவே கூட்டிகிட்டு வந்துடும். அப்போ ஸ்ட்ரெஸ் வருது, அதனால் உங்கள் வேலை செய்ய முடியல, உடனே கில்ட் வந்துடும், ஒரு குற்ற உணர்ச்சி, ஐயோ நம்ம வேலையை செய்ய முடியலையே. அப்போ திருப்பி அடுத்த நாள் ஒரு செய்யக்கூடிய வேலையை நினச்சி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்க. அது பயத்தை கொடுக்கும் அண்ட் பதட்டத்தையும் கொடுக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு சும்மா இல்லாமல் அது உடம்பை போய் பாதிச்சு உடம்புலையும் நிறைய வியாதிகளை உருவாக்கி விட்டுடுது. நிறைய இப்போது இந்தியாவில் அதிகமான ஒரு டெத் ஹார்ட் ப்ராப்ளம்னால வருது அப்படின்றாங்க. ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு மேஜராக ஒரு ரீசன் டாக்டர் சொல்கிறது ஸ்ட்ரெஸ். இப்போல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், நீங்கள் உடம்பு சரியில்லைன்ட்டு எந்த ஒரு டாக்டர்கிட்ட போனாலும் முதல்ல அவங்க கேட்குற கேள்வி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ன்றது ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. இங்கே எல்லா ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு மாறி போயிடுச்சு. அந்த அளவுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு இப்போ ரொம்ப ஜாஸ்தியான ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வந்துட்டுருக்கு. அப்போ நான் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதில் தான் ஒரு விஷயம் இருக்குது. நான் சொன்ன அந்த மைண்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸில் 2 விதமான ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ், இது யூஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ், இதை டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஸ்ட்ரெஸ்ஸுனாலே கஷ்டம் தானே, அதில் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்னு யோசிக்கலாம். பட் அப்படி கிடையாது. ஸ்ட்ரெஸ் நமக்கு தேவை. அந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ், யூஸ்ட்ரெஸ் அவசியம் தேவை. ஏன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் இருந்தால் தான் உங்களால் வேலையை செய்ய முடியும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னா நீங்கள் வேலையே செய்ய மாட்டீங்க, சோம்பேறித்தனமாக உட்காந்துருவீங்க. அதெல்லாம் வேலை செய்கிறவங்கெல்லாம் சோம்பேறியாக இருக்கிறவங்க பார்க்கும்போது கோவம் வரும். ஏன்னா நம்ம இவ்வளோ வேலைகள் இப்படி பண்ணிட்டு இருக்கோம், நீ எந்த வேலையும் செய்யாமல் அப்படி சோம்பேறித்தனமாக உட்காந்துட்ருக்கேன். ஏன்னா அவனுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வரல. அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக வேலையில் இறங்கிடுவான். ஒரு வேலையை செய்ய வைக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு தான், யூஸ்ட்ரெஸ், பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். அந்த அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா உங்களால் ஆக்டிவாக எந்திரிக்கவே முடியாது. ஒரு 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 லெவல் வரைக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்குள்ளார வேலை செய்யும் போது கடகடன்னு எல்லா வேலைகளையும் நீங்கள் செஞ்சுருவீங்க. அந்த ஒர்க்கெல்லாம் பர்ஃபெக்டாக முடிச்சிருவீங்க. அப்போது இது எப்போ டிஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது, இந்த நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக எப்போ மாறுதுன்னா, அதே பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸு லெவலை தாண்டும் போது நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ எந்த ஒரு விஷயமும் அளவுக்கு மீறி போச்சுன்னா அதுவே நமக்கு விஷமாயிடுது. இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுன்றது நல்ல விஷயந்தான், அது உங்களை வேலை செய்ய வைக்கும். அது இருந்தால் தான் ஆக்டிவாக நீங்கள் வேலை செய்வீங்க. ஆனால் அதே ஸ்ட்ரெஸ்ஸு லெவலை தாண்டும் போது, அளவுக்கு மீறும் போது நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது. அப்போது முதல்ல உங்களை வேலை செய்ய வச்ச ஸ்ட்ரெஸ்ஸு இப்போ வேலையை செய்ய விடாத அளவுக்கு ஒரு ஓரமாக உங்களை முடக்கி போட்டுடும். அப்போ உங்களுக்கு அது சோம்பேறித்தனம் கிடையாது, அது எக்ஸஸாக ஸ்ட்ரெஸ் ஆகி உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாத அளவு வீக் ஆகிடுறீங்க. ஸோ அந்த ஆக்டிவாக ஆக்குற அதே ஸ்ட்ரெஸ் எப்படி வீக் ஆக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றில் நீங்கள் இப்போ ஒரு லேப்டாப் எடுத்துக்கோங்களேன். உங்களுடைய லேப்டாப்பில் நீங்கள் வேலை செய்கிறதுக்காக நீங்கள் ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் அதிகபட்சம் ஒரு 2 டேப் ஓப்பன் பண்ணுறீங்க. இதை வச்சு நீங்கள் பர்ஃபெக்டாக வேலை பண்ணலாம். மிஞ்சி போனால் ஒரு 4 டேப் இல்லை ஒரு 5 டேப் வச்சுக்கலாம். இப்போது அந்த ஒரு விண்டோவில் ஒரு 20 டேப் ஓப்பன் பண்ணிட்டீங்க. இது மாதிரி ஒரு 5 விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போது உங்கள் லேப்டாப் ஸ்லோவாகுமா ஆகாதா? கண்டிப்பாக ஸ்லோ டவுன் ஆகும். இவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் சைமல்டேனியஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. பத்தாததுக்கு ஒரு சாஃப்ட்வேர், ஒரு 4-5 சாஃப்ட்வேராக எக்ஸ்ட்ராவாக ஓடிட்டுருக்கு. இவ்வளோ விஷயங்கள் உங்கள் லேப்டாப்பில் ஓடிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஸ்லோ டவுன் ஆக தான் செய்யும். அப்போது இதே மாதிரி தான் உங்கள் மைண்டில் இத்தனை வேலைகள், நீங்கள் ஒரு வேலை இல்லை, இத்தனை வேலைகள் நீங்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே, ஒரு எந்திரிச்சு போய் ஒரு தண்ணி குடிக்கிறதே ஒரு வேலையாக ஆக்கிடுறீங்க. இங்கேருந்து அப்படியே சேர்லேருந்து எந்திரிக்கணும், ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும், 2 ஸ்டெப் எடுத்து வைக்கணும், அதுக்கப்புறமா நடந்து போய் அந்த தண்ணி இருக்கிற இடத்துல போய் கையால் அந்த தண்ணி எடுத்து நான் குடிக்கணும். இதையே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆக்குறது. ஸோ அப்போது நீங்கள் அந்த ஒரு வேலையை இவ்வளவு பெரிய டாஸ்காக நீங்கள் தனித்தனியாக பிரித்து நீங்கள் அதை ஒரு 20-30 டேப் ஓப்பன் பண்ணி வச்ச மாதிரி பண்ணும்போது
ஆப்வியஸாக அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகும், நீங்கள் வீக் ஆகிடுவீங்க. ஒரு லேப்டாப்பில் நிறையா சாஃப்ட்வேர், நிறையா விண்டோஸ் டேப்ஸ் ஓப்பனாக இருக்கும்போது அது ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி உங்களுக்குள்ளார ஓவர் திங்கிங், ஸ்ட்ரெஸ்ஸுன்றது எப்போ அதிகமாகுது? ஓவர் திங்கிங்கில் தான் அதிகமாகுது. உங்களுக்கு ஒரு வேலை இருக்கா, அந்த வேலையை நீங்கள் முடிச்சுட்டு வர்றதை விட்டுட்டு அந்த வேலையை பற்றி நீங்கள் ஓவராக திங்க் பண்ணுறீங்க பாருங்கள். எப்படி அந்த வேலையை செய்கிறதுன்னு திங்க் பண்ணுறதுல தப்பு கிடையாது, அதுதான் வந்து பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். அப்போது கரெக்டாக திங்க் பண்ணிங்கன்னா அந்த வேலையை செஞ்சுருவீங்க. ஆனால் ஓவராக திங்க் பண்ணிங்கன்னா அந்த வேலையே செய்ய முடியாது, கடைசி வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. அதுதான் நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப யோசிச்சேன்னா அந்த வேலையை செய்யவே மாட்டேன். ஸோ ஒரு வேலையை செய்யணும்னு நினச்சி நீ ரொம்ப ஓவராக யோசிக்கிற அப்படின்னா நீ அந்த வேலையை கடைசி வரைக்கும் செய்ய மாட்டேன். என்ன பண்ணணும் அதை ஃபிக்ஸ் பண்ணோமா, பிளான் பண்ணோமா, உடனே எக்ஸிக்யூட் பண்ணுறது. அதை விட்டுட்டு அதை பற்றியே திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருந்தேன்னா செய்ய மாட்டோம். ஏன்னா அதுவே ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. அந்த ஓவர் திங்கிங்னால எந்த வேலையுமே செய்ய முடியறதில்ல. அங்கே தான் அந்த பிரச்சனை அப்படின்றது வருது, அந்த டிஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஏற்பட்டு நீங்கள் அப்படியே டோட்டலாக ஷட் டவுன் ஆகிடுறது. டோட்டல் சிஸ்டமே ஷட் டவுன் ஆகி எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே உட்காந்துருது. இப்போ அதை இன்னொரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஓவராக யோசிக்கிறது இல்லை, அந்த ஓவர் திங்கிங் கிடையாது. மேஜரான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மேஜரான ஒரு காரணமே ஓவர் திங்கிங் தான். டூ மச் ஆஃப் திங்கிங், தேவையில்லாத விஷயங்கள்லாம் யோசிக்கிறது. ஒரு விஷயம் பண்ணணும்னா அதுக்கு என்ன தேவையோ அதை பற்றி மட்டும் யோசிச்சிங்கன்னா சீக்கிரம் வேலையை முடிச்சிடுவீங்க. தேவையில்லாத விஷயங்களை அதிகமாக யோசிக்கும் போது அந்த ஸ்ட்ரெஸ் இழுத்துக்கிட்டே போகுது. அப்போ அது வேலையாக இருந்தாலும், வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, வெளியில் இருக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இதுதான் வந்து அடிப்படை. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ், அந்த மன அழுத்தம், அதுதான் ஒரு அழுத்தம். அது ஆக்சுவலாக ரொம்ப தீவிரமான ஒரு அழுத்தம் ஏற்படும் போது உங்களால் அது தாங்க முடியறதில்ல. ஒரு ஒரு டம்ளர் தண்ணி இதை உங்ககிட்ட கையில் கொடுத்து இதை பிடிச்சிட்டு இப்படி நில்லுங்க, கையை நீட்டிட்டு நில்லுங்க அப்படின்னு சொன்னா அது ஈஸி. வெறும் டம்ளர் தண்ணி, அவ்வளோதான். 1 நிமிஷம், 2 நிமிஷம், 5 நிமிஷம் நிற்கிறீங்க, வெறும் டம்ளர் தண்ணி, இதில் வெயிட்டே கிடையாது. அரை மணி நேரம் நிற்க வைக்கிறோம். உங்களால் முடியுமா? கஷ்டம். அரை மணி நேரம், 1 மணி நேரம் கண்டிப்பாக முடியாது, கை வலிச்சிடும். அப்போது அது வெயிட் இல்லைன்றது என்னமோ உண்மைதான், ஆனால் அது எவ்வளவு நேரம் கேரி பண்ணிட்டு இருக்கீங்கன்றது தான் பிரச்சனையே. ஒரு வேலையை அது கரெக்டாக வேலையை முடிக்கிறதோட விட்டுட்டிங்கன்னா பரவாயில்ல, அதை வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் மட்டும் யோசிக்க வேண்டிய ஒரு வேலைக்கு 2 மணி நேரம் யோசிச்சிங்கன்னா இதே கதி தான். 2 நிமிஷம் மட்டும் கையில் பிடிச்சிட்டு இருந்தால் வலி தெரியாது, 2 மணி நேரம் கையில் பிடிச்சிருந்தா வலி தெரியதான் செய்யும். அப்போ அதை பற்றி ஓவர் திங்க் பண்ணக்கூடாது. சரியான திங்கிங், கரெக்டான திங்கிங் பண்ணிங்கன்னா 2 நிமிஷத்துலேயே அந்த வேலையை நீங்கள் முடிச்சிடலாம். அப்போ நீங்கள் ஒரு எப்பயுமே நீங்கள் சாதாரணமாக நடக்கிறத விட ஒரு 10 கிலோ பேகை தூக்கிக்கிட்டே நடங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸோடவே சுற்றிட்டு இருக்கீங்க. அப்போது அதனால தான் அந்த 2 பேர் உதாரணம் கொடுத்தேன் இல்லையா? நீங்கள் எப்பயுமே ஒரு 10 கிலோ பேகை வச்சுக்கிட்டே இருக்கீங்க, இன்னொருத்தர் எந்த பேக்கும் இல்லை, ஃப்ரீயாக இருக்காரு. இப்போ நீங்கள் ஒரு 4 மாடி ஏற சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அவருக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட எந்த பேகேஜும் கிடையாது. மனசில் இந்த மாதிரி ஓவர் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுன்றது ஒரு பேக்கேஜ். அதோட நீங்கள் எந்த வேலை செய்யணும்னு நினச்சாலும் எல்லா வேலையுமே கஷ்டமாயிடும், எந்த வேலையுமே உருப்படியாக செய்ய முடியாது. அதனால் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஓவராக போக விடாமல் முதல்லையே கட் பண்ணி அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகளே கிடையாது. ஸ்ட்ரெஸ் தேவை, அந்த யூஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் தேவை, அது வேலை செய்கிறதுக்கு தேவைப்படும். ஆனால் வேலையை செய்ய முடியாத அளவுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் ஆரம்பத்திலே கிளியர் பண்ணி ஆகணும். சரி, இதை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே நான் அந்த ஃபியர் அண்ட் ஆன்சைட்டிக்கு சொன்ன ஒரு உதாரணம் பார்த்தீங்களா, அந்த 2 சர்க்கிள், இதுக்கும் சூப்பராக அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஒரு சர்க்கிளில் உங்களுடைய டைரக்ட் கண்ட்ரோலில் என்ன இருக்குது அதை எழுதுங்க, இன்னொரு சர்க்கிளில் உங்களுடைய கண்ட்ரோலை மீறி இருக்கக்கூடிய விஷயங்கள், உங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஏன் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா நம்ம கண்ட்ரோலை மீறி இருக்கிற விஷயத்த கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறது ஸ்ட்ரெஸ் ஆகும். எப்பயுமே வந்து நம்ம வீட்டில் ப்ளே ஆகிற மியூசிக் சிஸ்டமோ டிவியோ நமக்கு பெருசாக பிரச்சனை இல்லை, பக்கத்து வீட்டில் ப்ளே ஆகிற மியூசிக் சிஸ்டம் தான் நமக்கு பிரச்சனை. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற டிவியை வந்து நம்ம ரிமோட் நம்ம கையில் இருக்கும், டக்குன்னு எப்போ வேணாலும் சவுண்ட் கட் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் பக்கத்து வீட்டில் அதே சவுண்டு வந்துச்சுன்னா அது நம்ம ரிமோட் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. அப்போ அதுதான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். நம்ம கேட்டு என்ஜாய் பண்ண பாட்டே நம்ம கேட்டோன்னா நமக்கு பிரச்சனையாக இருக்காது, இது இன்னொருத்தர் கேட்டு அதை நம்ம காதில் விழுகுது அப்படின்னா அப்போ நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும்.
ஏன்னா என் கண்ட்ரோலில் இருக்கிற விஷயத்த நான் என்ஜாய் பண்ண முடியும். என் கண்ட்ரோலில் மீறின விஷயத்த இன்னொருத்தவங்க கேட்குறத என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போது எனக்கு மூடு இல்லைனாலும் அந்த பாட்டை எனக்கு அது கேட்குதுன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ கண்ட்ரோலில் மீறின விஷயங்கள் உங்களை ஸ்ட்ரெஸ் படுத்தும். அதனால் எது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, எது உங்கள் கண்ட்ரோலில் மீறி இருக்குது, உங்கள் கண்ட்ரோலில் எது இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே அதுவே பாதி ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிடும். அடுத்து எந்த விஷயத்த செய்யணும், ஒன் திங் அட் அ டைம். 10 விஷயம் இருக்கலாம். 10 விஷயத்தையும் நீங்கள் யோசிக்கும் போது ஸ்ட்ரெஸ் ஆகும். 10 விஷயத்த யோசிக்காதீங்க. முதல்ல எதை செய்யணும்னு மட்டும் யோசிங்க. எந்த ஒரு விஷயத்த உடனடியாக இப்போவே செய்ய முடியும் அதை மட்டும் யோசிச்சு அதை மட்டும் செய்யுங்க. அடுத்து 2வது என்ன விஷயத்த செய்ய முடியும் அதை செய்யுங்க. ஒன் திங் அட் அ டைம், அவ்வளோதான். ஒரு விஷயத்த ஒரு சமயத்தில் அதை மட்டும் பாருங்க. அதுக்கு அடுத்த விஷயத்த பார்க்காதீங்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் யோசிக்கும் போது தான் ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி ஆகுது. ஸோ இதோடைய கண்டினியூஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரெயின் டம்பிங் ஒன்று சொல்லுவாங்க. என்னென்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது ஒரு பேப்பர் எடுத்து மனசில் என்னென்னலாம் வருதோ அதை எல்லாத்தையுமே எழுதுங்க. கண்ணா பின்னான்னு குப்பைகளாக வரும், அதுதான் டம்பிங், குப்பையை தூக்கி போடுறது. அது எல்லாத்தையுமே நீங்கள் பேப்பரில் எழுதிட்டீங்க அப்படின்னா மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். அதுக்கப்புறமா அது எல்லாமே தேவையில்லாத விஷயம்னா கசக்கி தூக்கி போட்டுடலாம் இல்லையா. என்ன வேலை செய்யணும், அதில் என்னென்ன விஷயங்கள் உடனே செய்யணுன்றதை எழுதிட்டிங்கன்னா அதை மட்டும் கரெக்டாக பார்த்து அந்த வேலைகளை செய்யலாம். ஸோ இதுவும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு மெத்தட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே எல்லா விஷயத்துக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தியானம். ஏன்னா இப்போ தியானம் பண்ணும்போது உங்கள் மனசு வந்து ஒரு நிதான தன்மைக்கு வருது, ஒரு லேசான ஒரு நிலைக்கு வருது. அப்போது நிறைய விஷயங்கள் செய்யும்போது நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுன்றது நடக்காது. தியானத்தில் உதாரணத்துக்கு உங்களுடைய மூச்சை கவனித்து நீங்கள் தியானம் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரே விஷயத்தில் நீங்கள் கவனம் பண்ணுறீங்க இல்லையா, அது உங்களுக்கு பழகிடும். ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்துறதுன்றது உங்கள் மூளைக்கு பழகிடும். அப்போது ஒரு 10 விஷயங்கள் செய்கிற மாதிரி ஒரு வேலை வருதுன்னா ஒரு சமயத்தில் ஒரு வேலை, நிச்சயமாக 10 வேலையும் ஒன்றா செய்ய முடியாது. ஒரு சமயத்தில் ஒரு வேலை ஒவ்வொன்றா செஞ்சு ஃபோக்கஸ்டாக செய்கிறதுன்றது பழகிடும். ஸோ அப்போ தியானம்ன்றது ஒரு நிரந்தர ஒரு தீர்வாக இருக்கும். கண்டினியூஸாக தியானம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த மனப்பக்குவம் வந்துடும். இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது தாராளமாக நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸஸாக போகும்போது, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட ஒரு கிளைண்ட் ஒருத்தர் வந்திருந்தார். அவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது அவர் கீழே வேலை செய்கிறவங்களுக்கு வேலைகள் நிறையா இருக்கும், ஆனால் ஸ்ட்ரெஸ் கிடையாது. மொத்த ஸ்ட்ரெஸ்ஸும் இவர் தான் ஏற்றி வச்சுட்டு, எனக்கு இவ்வளோ வேலைகள் இருக்குது, இங்கே போகணும் அங்கே போகணும், இது எல்லாமே இருக்கணும், எல்லாத்துக்குமே நான் வேலைக்கு ஆள் வச்சுருந்தாலுமே அவங்க வந்து அதை பெருசாக அதை எடுத்துக்கிறதுல, அதனால் நான் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். ஆனால் வேலையை அவங்க ஒழுங்காக பண்ணிடுறாங்க, இருந்தாலும் அவங்க வேலையை ஒழுங்காக பண்ணுவாங்களான்னு யோசிச்சே நான் ஸ்ட்ரெஸ் ஆகிறேன். அதுக்கு பதிலாக நாமளே போய் பண்ணிடலாமேன்னு தோணும், ஆனால் என்னால் அத்தனை வேலைகளும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கிளைண்ட் சொல்லியிருந்தார். ஸோ பேசிக்காக என்ன, உங்களுக்கு வந்து 10 வேலையை உங்களால் செய்ய முடியாது, அதுக்கு தான் 10 பேரை வச்சுருக்கீங்க இல்லையா. ஒரு 5 பேரை வச்சு ரெண்டு வேலையை செய்வீங்க. ஆனால் அந்த வேலையாட்களையும் ஒழுங்காக செய்வாங்களான்னு யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகி தான் இங்கே பெரிய பிரச்சனை. அப்போ எந்த வேலையுமே இவரால் செய்ய முடியல, பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுன்றது முடியல. இந்த ஒரு சின்ன ஒரு கடையை வச்சுக்கிட்டே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் இன்னும் 2 கடையை நான் எப்படி நான் நடத்துவேன், எனக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தார். ஸோ அவருக்கு வந்து அந்த ஹிப்னோதெரப்பியில் சப்கான்ஷியஸ் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும். இப்போ ஏன்னா இந்த அட்வைஸை நீங்கள் கான்ஷியஸாக சொன்னீங்கன்னா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவாங்க. எல்லாமே தெரிஞ்ச விஷயம், உங்களுக்கு தெரியாதது எதுவுமே புதுசாக சொல்ல போகிறதில்ல. ஆனால் என்ன, இந்த காதில் வாங்கி இந்த காதில் போயிடும், அவ்வளோதான். அப்போ இதே விஷயத்த உங்கள் ஆழ் மனசில் போய் நம்ம சொல்லிட்டோம்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த விஷயத்த உங்கள் ஆழ் மனம் நம்புதோ அது அப்படியே நடக்கும். ஸோ இப்போ உங்கள் ஆழ் மனசில் நீங்கள் திறமையான ஒருத்தர், உங்களால் 10 வேலைகளை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், கரெக்டாக டெலிகேட் பண்ண முடியும், யாருக்கு எந்த வேலைன்றதை பார்த்து கொடுத்து அவங்க அந்த வேலையை செஞ்சுருவாங்க. அப்படியே செய்யாமல் விட்டாங்கன்னா அடுத்து என்ன செய்யணும், பிளான் ஏ பிளான் பி அது மாதிரிலாம் தனித்தனியாக பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் திறமையான ஒரு நபர் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு ஆள் மனசில் பதிய வச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ வேலைகள் வந்தாலும் தாங்கக்கூடிய மனப்பக்குவம், அந்த மனோதிடம், மைண்டு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 1 கோடி ஹேண்டில் பண்ணுற இடத்துல 100 கோடி அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணலாம். மைண்டு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா 100 கோடி என்ன, ஒரு 100 ரூபா கூட உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது, இமீடியட்டாக ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ அதனால் 100 ரூபாயோ 100 கோடியோ ஹேண்டில் பண்ண வேண்டியது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி.
அப்போது மனப்பக்குவம், அந்த மனோதிடம், அந்த மனபலம் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் ஹேண்டில் பண்ணலாம், எவ்வளோ பெரிய பிஸ்னஸையும் ஹேண்டில் பண்ணலாம், எவ்வளோ வேலைகள் வந்தாலும் உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ அந்த மனோபலத்தை அதிகப்படுத்துறது ஹிப்னோதெரபி மூலமாக தாராளமாக பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்களாக ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ், நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, நெகட்டிவாக போச்சுன்னா தான் பிரச்சனை. அப்போது இந்த மாதிரி நான் சொன்ன சில விஷயங்களை நீங்களாக செல்ஃபாக பண்ணி நீங்கள் அதிலேருந்து வெளியில் வந்துடலாம். அப்படி வெளியில் வர முடியலன்ற பட்சத்தில் தான் நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஹிப்னோதெரப்பி அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் தேவைப்படும் அப்படின்றது இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயிலாக எனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஒரு தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.